அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியம் பொருந்தியவன். அவனிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் எதுவும் கொடுக்கப்படாமல் அவன் அந்த அடியான் கீழே போடும் போது அல்லாஹ் வெட்கமடைகிறான். எல்லையற்ற பாவங்களை செய்திருக்கிறேன், என் பாவங்கள் ஏராளம் ஏராளம், துனூபு கசீர், என் பாவங்கள் ஏராளம். என் ரப்புக்கு முன்னால் வெட்கத்தால் குனிந்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பாடா? நான் ஷிர்க் வைத்தேன், மன்னிப்பை வேண்ட விரும்புகிறேன், அல்லாஹ் மன்னிப்பாடா? நான் ஜினா செய்தேன், அசிங்கமான செயல்களை செய்தேன், அருவருக்கத்தக்க காரியங்களை செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து அவனுக்கு முன்னால் வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேன், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவானா? யா ரப் என்னை மன்னித்து விடு என்று அந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் கரமேந்தினால், உன் கரம் கீழே விழும்போது உன்னை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வெட்கமடைகிறான். அல்லாஹ் மன்னிப்பான். அவன் மகத்துவம் பொருந்தியவன், மன்னிப்பதில் இரக்கம் காட்டுவதில் அவன் மேன்மையானவன். இன்னல்லாஹ் ஹய்யுன், உன் தேவைகளை கேள், அது கொடுக்கப்படாமல் உன்னுடைய கரம் கீழே விழுந்தால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஒன்று கொடுப்பான், அல்லது அதற்கு பதிலாக அது உனக்கு சிறந்ததில்லை என்றால் அதற்கு ஏற்றால் போல் வரக்கூடிய சோதனைகளை நீக்குவான், அல்லது மறுமையில் நன்மைகளை தருவான். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். வெறுமையாக யாருடைய கரமும் கீழே விழாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அறிய அறிய நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் நிரம்பும். அல்லாஹு அல் ஹய்யி, அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் வெட்கமுடையவன். அவனுக்கு முன்னால் நாணத்தோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். தொழுகை இழந்து விட்டால் வெட்கத்தால் தலைகுனி, பாவங்களை செய்தால் வெட்கத்தால் தலைகுனி. ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. அல்லாஹ்வை தவிர நம்முடைய பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய சிரமங்களை எல்லாம் நீக்குவானாக, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய காலத்திலே உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து எமக்கு விடுதலை அளிப்பானாக.